Hello everyone, welcome to our channel. Today cooking videoல முஸ்லிம் ஸ்டைல் வெஜ் தால்ச்சா எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன குக்கரில் துவரம்பருப்பு 1 கப் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த பருப்பு வேகிற டைமில் நம்ம தால்ச்சாக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட காய்கறி எல்லாத்தையும் இப்போது கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது 1/2 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. அதோட 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம தால்ச்சாக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, சீரகம். இப்போது 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதங்கட்டும். ஆனியன் நல்லா வதங்கினதும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளியையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்த கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போது வதக்கிக்கலாம். மாங்காய் தவிர எல்லா காய்கறியுமே சேர்த்தாச்சு. மாங்காய் நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணோன்னா அது கரைஞ்சிரும். அதனால் அதை நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த காய்கறிலாம் வேகிறதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய்கறிலாம் நல்லா வேகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம வேக வச்சுருந்த பருப்பு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பருப்பு தனித்தனியாக இல்லாமல் நல்லா குழவா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய்கறி வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதில் நம்ம வேக வச்சுருந்த பருப்பு ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்போ கடைசியாக மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சாந்தை ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான முஸ்லீம் ஸ்டைல் வெஜ் தால்ச்சா ரெடி. இந்த தால்ச்சா நீங்கள் புலாவ் ரைஸ்க்கு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் நான்வெஜ் வேணும்னு சொல்லி கேட்டோம். இன்றைக்கி விரதம்னு சொல்லிட்டு அம்மா இந்த வெஜ் தால்ச்சா செஞ்சு கொடுத்தாங்க. எங்களுக்கு இது சாப்பிட்டதும் ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் தான் இருந்தது. கூடவே மீல் மேக்கர் 65லாம் போட்டு கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதிலே நீங்கள் மட்டன் கொழுப்பு எலும்புலாம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பிரியாணிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.